ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகேன் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 100 days சேலஞ்சில் எக்ஸசைஸ் 1.5ல ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். மேபி இந்த கொஸ்டின் நீங்க எழுத போற கம்மிங் மிட் டர்ம் டெஸ்ட்ல கூட வரலாம். ஓகே, நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். எக்ஸசைஸ் 1.5 கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 4 பார்க்க போறோம். f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன செக் பண்ண போறோம்னா, இந்த கொஸ்டின்ல ஏற்கனவே ஒரு 3 சப்டிவிஷன் பார்த்துட்டோம். இது 4வது சப்டிவிஷன். f of g, g of f, இது ரெண்டையும் செக் பண்ண போறோம். ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் முதல்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது f of g பார்க்க போறேன். என்ன சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வெளியில, ரெண்டாவது ஃபங்க்ஷன் உள்ள. f of g அப்படின்றது f of g தூக்கி உள்ள போட்டாச்சு. அடுத்து f வெளியில இருக்கட்டும். g of x உடைய ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு பாருங்க, x minus 4. அடுத்து என்ன செய்யணும், இந்த f of x minus 4, இந்த x minus 4 நேர f ல போய் அப்ளை பண்ண போறோம். f of x minus 4, f ல x எந்த இடத்துல இருக்கோ அந்த x இருக்க இடத்துல x minus 4 போட போறோம். இப்போ என்ன இருக்கு பாருங்க, 3 இருக்கா, பிளஸ் இங்க என்ன இருக்கு x. அந்த எக்ஸுக்கு பதிலா இப்ப நம்ம என்ன போடணும், எக்ஸ் மைனஸ் 4. இப்ப இத சரி பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு எக்ஸ் இருக்கு, மைனஸ் 4 இருக்கு, பிளஸ் 3 இருக்கு. ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வந்து என்ன செய்யணும், பெரிய நம்பர் சின்ன நம்பரை கழிச்சிருங்க. 4ல 3 போச்சுன்னா 1, பெரிய நம்பருக்குரிய சிம்பல் மைனஸ். அப்ப இதுதான் நமக்கு தேவையான இப்ப எஃப் ஆஃப் ஜி. அதே போல என்ன பார்க்க போறோம், ஜி ஆஃப் எஃப் பார்க்க போறோம். ஜி ஆஃப் எஃப், g of f ல ஃபர்ஸ்ட் லெட்டர் g இருக்கா, அதை வெளியே வச்சுக்கோங்க. ரெண்டாவது லெட்டர் ஃபங்க்ஷனை உள்ள போடுங்க. g வெளியில இருக்கு, f of x உள்ள போட்டாச்சு. f of x குரிய ஃபங்க்ஷன் அங்க என்ன இருக்கு பாருங்க, ஆக்சுவல் வேல்யூ என்ன இருக்கு, 3 plus x. அதை எழுதிட்டோம். அடுத்து நேர g க்கு போங்க. g ல x இருக்க இடத்துல இப்ப நம்ம என்ன போட போறோம், 3 plus x ன்னு போட போறோம். g of x ல x க்கு பதிலா என்ன போட போறீங்க, 3 plus x. அங்க என்ன இருக்கு பாருங்க, -4. இத சரி பண்ணிக்குவோம். இங்க ஒரு x இருக்கு, -4 plus 3, ஆன்சர் என்ன, -1. அப்ப f of g யும் g of f ம் பாருங்க ஈக்குவலா இருக்கா. அப்ப இந்த क्वेश्चनல f of g is equal to g of f அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். செக் பண்ணி பார்த்தோம், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. ஓகே, அப்படியே அடுத்த சப்டிஷனுக்கு வாங்க. அதே क्वेश्चन தான், f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. நம்ம இங்க மாதிரி இங்கேயும் செக் பண்ண போறோம். f of g, ஃபர்ஸ்ட் லெட்டர் f, அதை வெளியே வச்சுக்குவோம். g of x உள்ள போட்டுக்குவோம். f வெளியில இருக்கட்டும். g of x கொஸ்டின்ல ஆக்சுவலா என்ன இருக்குன்னு பாருங்க, அதை பார்த்து அப்படியே உள்ள எழுதிக்கோங்க, 1 plus x. இப்போ அடுத்த நேரம் நம்ம f க்கு போறோம். f க்கு போயிருங்க. f ல x இருக்க இடத்துல 1 plus x போடணும். இப்போ வெளியில 4 இருக்கா, 4 பிராக்கெட், ஏன்னா இங்க x ஸ்கொயர் இருக்கா, x க்கு பதிலா நம்ம என்ன போடணும், 1 பிளஸ் எக்ஸ். அங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம இங்கேயும் ஸ்கொயர் பண்ணிக்கணும். எக்ஸ் இருக்க இடத்துல 1 பிளஸ் எக்ஸ் போட்டாச்சு, அங்க ஸ்கொயர் இருக்கிறதால நம்மளும் இங்கே ஸ்கொயர் போட்டுக்கிட்டோம். அது போக அங்க என்ன தனியா ஒரு -1 இருக்கு. ஓகே, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, என்ன வரப்போகுது, 4. இது பாருங்க, a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. 2a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ x. இந்த பாருங்க, இதான் a பிளஸ் இதான் b, a ஸ்கொயர், அதாவது 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரப்போகுது, b ஸ்கொயர் x ஸ்கொயர். அடுத்து 2ab, 2a யோட வேல்யூ 1, b யோட வேல்யூ x. தனியா ஒரு -1 இருக்கு. இது அரேஞ்ச் பண்ணிக்கிறோமா, 4 இன்ட்டு உள்ள பாருங்க 1 பிளஸ் x ஸ்கொயர், 2 இன்ட்டு 1 2, 2 இன்ட்டு x 2x -1. இப்போ இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோமா, 4 இன்ட்டு 1 4, 4 into x squared 4x squared, 4 into 2 4 2s are 8x -1. இதை ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் x squared 4x squared, அடுத்து x டேர்ம் 8x பிளஸ் 4 -1. 4ல 1 போச்சுன்னா என்ன வரும், 3. இதுதான் நமக்கு பார்த்துருக்க இப்போ f of g. இப்ப இதே மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம், g of f பார்க்க போறோம். g of f அப்படின்னா என்னது, ஃபர்ஸ்ட் லெட்டர் g வெளியே வச்சுக்குவோம். பிராக்கெட்டுக்குள்ள f of x போட்டாச்சு.
ஜி வெளியில இருக்கட்டும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, 4x² - 1. 4x² - 1. அடுத்து நேரா ஜிக்கு போறோம். ஜி ஆஃப் 4x² - 1 இருக்கா, நேரா ஜிக்கு போங்க. ஜில 1 பிளஸ் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸுக்கு பதிலா 4x² - 1. இப்ப என்ன ஆகுது பாருங்க, +1 -1 கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்கு, 4x². அப்ப நமக்கு g ஆஃப் f என்ன கிடைச்சிருக்குன்னா 4x² கிடைச்சிருக்கு. இங்க f ஆஃப் g 4x² + 8x + 3 இருக்கு. அங்க g ஆஃப் f வெறும் 4x² மட்டும்தான் இருக்கு. அப்ப f ஆஃப் g is not equal to g ஆஃப் f. கண்டிப்பா இந்த பேட்டர்ன்ல நீங்க மிட் டர்ம் டெஸ்ட்ல ஒரு 2 மார்க் கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே.